ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கருப்பு உளுந்தில் நல்லா சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த தோலை அலசி எடுத்துகிட்டு அப்படியே போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி தோல் எடுக்காமல் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு சைடிஷாக நல்லா கொண்டக்கடலை வச்சு கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு வச்சுருக்கேன். இதை இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம். நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு ரைஸ் கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். இதே அளவுகளில் நீங்கள் கருப்பு உளுந்து வச்சுட்டு இட்லி செஞ்சு பாருங்கள். செம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கலர்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த ஒயிட்டாக இருந்தால் நமக்கு அப்படியே கண்ணு பறிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு சாப்பிட ஆசையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இது கொஞ்சம் கலர் டல்லான கலரில் தான் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது. டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தில் செஞ்ச சாஃப்டான இட்லி, அப்புறம் கொண்டக்கடலை கிரேவி, தேங்காய் சட்னி, ஒரு வேக வச்ச முட்டை. இப்போது இந்த கருப்பு உளுந்து இட்லிக்கு 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துருக்கிறேன். உடச்ச உளுந்து முழு உளுந்தாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே கப்லேயே 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசி நம்ம ஏன் சேர்க்குறோம்னா, இட்லி அரிசி கொஞ்சம் மாவு கொஞ்சம் அதிகமாகும். புழுங்கரிசி போட்டோம்னா மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இட்லி அரிசி போட்டிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் உளுந்து கூடயே வெந்தயம் சேர்த்துருக்குறேன். இப்போ அரிசி ஒரு 4 டைம் கழுவிக்கோங்க. உளுந்தையும் அதே மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க சுத்தமாக. இப்போ தண்ணி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஏன்னா இந்த கிளைமேட்க்கு சீக்கிரம் மாவு புளிக்காது. அதனால நான் 3 மணி நேரம் ஊற வைக்கிறேன். கொஞ்சம் வெயில் டைம்லாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் நான் ஊற வைப்பேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவாட்டுற முறை எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் மாவு ஆட்டுறது காட்டல. உளுந்து தனியாக அரிசி தனியாக இந்த மாதிரி ஆட்டிட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் இட்லி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த தோலெல்லாம் நீங்கள் அலசி ஊற்றக்கூடாது. தோலோடவே ஆட்டிக்கோங்க. ஏன்னா அது அதிக அளவு ஃபைபர் இருக்குது. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் தோலோடவே செய்யுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. மாவு பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இட்லி ஊற்றி எடுத்தாச்சு. கண்டிப்பாக நான் வீடியோ பேருக்காக போடல. நீங்கள் பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் நல்லது தான். இப்போ ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் இட்லி வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணி எதுக்காக தொளிக்கிறேன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இட்லி சூடாகவும் இருக்கும். அதே மாதிரி தண்ணி தொளிக்கும் போது அந்த துணியில் ஒட்டாமல் நமக்கு இட்லி வெளியே வந்துடும். அதுக்காக தான் தண்ணி தொளிக்கிறோம். அதே மாதிரி சூடு கொஞ்சம் அடங்கும். நல்லா ஆவி கையில் பட்டுரும். அதுக்காகவும் தண்ணி தொளிப்பாங்க. இப்போது இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை கிரேவி நான் வச்சுருக்கிறேன். இட்லி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ அந்த கிரேவி மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ தேங்காய் சட்னி, எக்கும் நான் வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க கொண்டக்கடலை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை ஃபஸ்ட் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் இப்போ குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் மீடியம் ஹீட்டில். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 30 கிராம் இஞ்சி, 20 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. அதாவது கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 6-7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த கிரேவி செய்யும்போது அப்படியே நம்ம மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் எப்போ செஞ்சாலும் இது 3 நேரமுமே மீதி இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே ஜார்லேயே இப்போ ஒரு 3 தக்காளி, ஒரு 4 தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா 3, பெருசாக இருந்ததுன்னா சின்னதாக இருந்ததுன்னா 4, பெருசாக இருந்ததுன்னா 3 அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கம்மியான அளவில் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். எந்த வெங்காயம் வேணாலும் போட்டு செய்யலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்புலாம் அரைச்சோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒட்டாமல் வரணும்னா கல் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் பெப்பர் தூளும் போட்டு வதக்குங்க. அப்போ அப்படியே நல்லா வாசனையாக இருக்கும்.
இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பெப்பர் வந்து நம்ம அரைச்சிட்டோம், அதனால் இது கூட சேர்க்கல. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி 4 தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கங்க. இது வந்து கறி மசாலா பவுடர். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை, அந்த தண்ணி இது கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா வேக விடுங்க. வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே மெதுவாக வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொண்டக்கடலை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா தாராளமாக குழம்பும் கிடைக்கும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ அரைச்சதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இந்த கிரேவி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்புலாம் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும். மசாலாலாம் ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டோம். அது கொதிக்கிறதுக்குள்ளே தேங்காய் ஒரு 1/4 மூடி அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாயும் கசகசாவும் போட்டு கூட நீங்கள் அரைக்கலாம். நான் வெறுமனே ப்ளைனாக தேங்காய் மட்டும் அரைச்சிருக்கேன். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து கொதிக்க விடும்போது நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக வரணுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதி விட்டு இறக்கிக்கோங்க. சூப்பரான முறையில் கொண்டக்கடலை கிரேவி நல்லா கறிக்குழம்பு டேஸ்ட்டில் தயார் பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. ஆரோக்கியமான கருப்பு உளுந்து இட்லியும் கொண்டக்கடலை கிரேவியும் நான் செஞ்சுருக்கேன். இது நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பெரியவங்களாக இருந்தால் கரெக்டாக ஒரு 2 இட்லி மட்டும் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த குழம்பு வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் அளவாக தான் போட்டிருக்குறோம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டோன்ற ஃபீலிங் கிடைக்கும். பிடிச்ச சாப்பாடும் சாப்பிட்றோம். ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசி தாங்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். மதப்பாக இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.